ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டுறதா இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்குறதில்ல. நான் வந்து இப்படி தான் செய்வேன். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து நான் 4 வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட. நான் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம். தக்காளி சாதத்துக்கு வந்து வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியோட டேஸ்ட்டு தான் நிறைய வேணும். அதனால் தக்காளி தான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு மட்டும் இஞ்சி போடாத பூண்டு மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா காரசாரமாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதம். போட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம போடும்போதே நல்லா கையால் நல்லா வந்து பண்ணி மசிச்சு போட்டு விடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் இதில் வந்து சேர்க்கல. வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துனா கல் உப்பு சேர்க்கும்போது நல்லா வதங்கும். அப்படியே நம்ம வதக்கிறப்பவே கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது போல் நல்லா வந்து மசிச்சிங்கன்னா தக்காளி சாறுலாம் நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதா இருந்தால் இப்படி தான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. 10 நிமிஷம் தான், சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சாப்பாடு மட்டும் வச்சிட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க போதும். இப்போ அந்த தண்ணியெலாம் வற்றிருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது கூட நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வடித்த சாதத்தை போட்டு இதில் வந்து கலரிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும். நல்லா தொக்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை போட்டு நான் வந்து கலரி விட்டுக்கிறேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா தலைன்னு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் கட்டி கொடுத்து அனுப்பிச்சி பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், தக்காளி சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.